மாணிக்கம் பாஷாவா மாறணும்னா அங்க மார்க் ஆண்டனி தேவை. அதே மாதிரி ஒரு ஹீரோ அவரோட சிறப்பை காமிக்கணும் அப்படின்னா அங்க ஒரு வில்லன் தேவை. அந்த மாதிரி தன்னோட நடிப்பு திறமையால நம்மளோட மனசுல இடம் பிடிச்சிருக்கக்கூடிய ஒருத்தருக்கு தான் அடுத்த அவார்ட் போக போகுது, சிறந்த வில்லன். அண்ட் இந்த அவார்டை பிரசன்ட் பண்றதுக்காக நம்ம பிரசன்டர் கூப்பிட்டுலாமா? நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு சூப்பர் டூப்பர் டைரக்டரா இருக்கக்கூடிய நம்மளுடைய SR பிரபாகரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சோ சார், வில்லன் இருந்தாதான் ஹீரோ, கரெக்டா? நிச்சயமாங்க. சிறந்த வில்லன் சிங்கப்பெண்ணை மெகா தொடர் வந்து கருணாகரன். பிரபாகர் சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார் இந்த விருதை எங்களுக்காக வழங்கினதுக்காக. எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு நீங்க இந்த விருது வாங்கி இருக்கிறது. உங்களுக்கு எப்படி இருக்கு? அதாவது சன் டிவியில் ரொம்ப வருஷமாக, கிட்டத்தட்ட 25 வருஷமாக நாங்கள் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறையா சீரியல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், நடிச்சிருக்கேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சன் டிவி அவார்டு கிடைக்குது எனக்கு. ஆஃப்டர் 25-30 இயர்ஸ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ இந்த சிங்கப்பெண்ணை இது ஒரு மிகப்பெரிய அவார்டை எனக்கு நான் ஃபீல் பண்ணுறேன். அதாவது எனக்கு இது ரொம்ப ஒரு பெருமைக்குரிய விஷயமா இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு தனி மேனரிசம் இருக்குல்ல, அதுக்கு பெரிய ஃபேன் சார் நான். எங்க சார் பிடிச்சிங்க? அது கூட டைரக்டர் தான், நான் பிடிக்கல, அவர் தான் பிடிச்சார். சூப்பர். ஸோ இவ்வளோ ஒரு அழகான ஒரு தருணத்தில் உங்களுக்காக சர்ப்ரைஸாக ஒரு லெட்டர் ஒன்று வந்திருக்கா சார். லெட்டர் ஒன்று வந்திருக்கு. எனக்கு யார் லெட்டர் கொடுக்க போறா? அதான் எனக்கு தெரியல, யாருன்னு பார்த்துடலாமே. வணக்கம் ஸ்ரீகாந்த் அவர்களே, இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள், ரொம்ப பெருமையாக இருக்கு. He can say or wonder whose this is. ஏன்பா திருன்னு முழிக்கிறீங்க? டேய், நான் தான் ஆளு. என்ன திடீர்னு கடிதம்னு யோசிக்கிறீங்களா? மக்களால் விரும்பி பார்க்கக்கூடிய சிங்கப்பெண்ணை தொடரில் நீங்கள் ரசிக்கப்பட்டு இந்த மேடையில் நிற்கும் தருணம் மகிழ்ச்சிக்குரியது. இன்னைக்கு இந்த மேடையில் உங்கள் கூட நிற்கணும்னு ஆசைப்பட்டேன். என்ன பண்ணுறது, அவசரமாக ஊருக்கு போக வேண்டிய கட்டாயம்தான். இந்த கடிதம் என்னுடைய வாழ்த்துக்களையும், இன்னைக்கு நம்மோட இல்லைனாலும் அளவு கடந்த மகிழ்ச்சியும் ஆசிகளையும் உங்களுக்கு அம்மாவும் அப்பாவும் நம்மளுடைய அக்காவும் கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். என் தம்பியை பற்றி சில வார்த்தைகளை சொல்லணும்னு தோணுது. அவர் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தாலும் எங்கள் வீட்டு ஹீரோ அவர் தான். எங்கள் வீட்டு பிள்ளைகள் எல்லாரையும் வளர்த்ததில் அவருக்கு பெரும் பங்கு உண்டு. எல்லா பிள்ளைகளும் மாமுன்னு செல்லமாக கூப்பிடுவாங்க. தாய் மாமா தாய்க்கு சமம்னு சொல்லுவாங்க. அது என் தம்பிக்கு முற்றும் பொருந்தும். தம்பி, நம்ம வீட்டு பிள்ளைகள் அனைவரின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். நான் இப்போ உங்க கூட இருந்தா நீங்க நிச்சயம் சந்தோஷப்படுவீங்கன்னு தெரியும். உலகிலே யாவும் அழகாச்சே, வயதை மீறிய வாழ்விலே சிறு கவிதை உருவாச்சே, விரலினை தாண்டிடும் நகமென இவன் பாசமே. நான் கொஞ்சம் நேரம் வச்சுக்கிறேன். ஏன்னா நான் சன் டிவியில் இங்கே 1000 எபிசோடு எடுத்தவங்கெல்லாம் இருக்காங்க. நாங்கள் எடுக்கும்போது 13 எபிசோடே 1000 மாதிரி. எங்களுக்கெல்லாம் அவார்டோ இந்த ஃபங்க்ஷனோ கிடையாது. அப்போது மக்கள் கொடுக்குற அவார்டு தான் எங்களுக்கு. அதனால் கொஞ்ச நேரம் வச்சுட்டு அவர்கிட்ட கொடுக்குறேன். எப்படியும் எங்கள் குடும்பத்துக்கு வந்துடுச்சு. ரொம்ப நன்றி. இங்கே என் தம்பி இவ்வளோ நல்லா நடிப்பாருன்னெலாம் எனக்கு தெரியாது. ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா முதல்ல சன் டிவியில் ஒரு சிறந்த தொடரில் வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம். அதில் மக்களால் ரசிக்கப்பட்டு எங்கே போனாலும் ஸ்ரீகாந்த் வில்லனாக சூப்பராக நடிச்சிருக்காரு அப்படின்னு என்கிட்ட சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து அவர் சன் டிவியில்
பயணிக்கணும், நிறைய விருதுகள் பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். இந்தா வச்சுக்கோ. தேங்க்யூ ஆலோ. இந்த விருது வந்து இப்போ நான் அக்கா கையில் வாங்குறது வந்து எனக்கு ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. அவங்க தான் வேறு, இவ்வளோத்துக்கும் அவங்க தான் வேறு, இல்லைன்னா நாங்கள் யாருமே இல்லை. அதாவது பெத்த அம்மான்னு சொல்லுவாங்க, இவங்க வளர்த்தம்மா. பெத்தம்மா போயிட்டாங்க, வளர்த்தம்மா தான் கூட இருக்காங்க. அதனால் இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அக்காவாகட்டும், என்னுடைய பிரதர்லா மிஸ்டர் ராஜ்குமார் ஆகட்டும், அவங்க தான் இன்றைக்கி எனக்கு அப்பா அம்மா மாதிரி. அதனால் அவங்க தான் இன்றைக்கி என்னை பார்த்துக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்க கையால் நான் திருப்பி இந்த விருதை வாங்குறது வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப சந்தோஷம். என் வாழ்க்கையில் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் சன் டிவியில், அதுவும் சன் குடும்பத்தில் வாங்குறது பெரிய மகிழ்ச்சி. தேங்க்யூ. Favorite young Willy is Mitra from Singapenne serial. லட்சக்கணக்கான மக்கள் ஓட் பண்ணி தேர்ந்தெடுத்த மனம் கவர்ந்த இளம் வில்லி. மித்ரா, ஆக்சுவலி எனக்கு வார்த்தையே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் வினய். அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் கையிலேருந்து இந்த அவார்ட் வாங்கினது. பிகாஸ் யூ ஆல்வேஸ் பின் சச் அ குட் ஃப்ரெண்ட். தேங்க்யூ மச். ஞாபகம் இருக்கா போன வருஷம் இதே மேடையில் வந்து பவித்ரா வந்து ஒரு ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போது, அஸ்வத் எப்படா அந்த சென்ட்ரல் ஸ்டேஜில் நம்ம நின்று வந்து அவார்டு வாங்கணும்னு நினச்சாங்க. நிறைய பேர் வந்து சாதிக்கணும் தான் வரும். ஆனால் நம்ம வரும்பொழுது இவளுக்கு ஹெல்ப் பண்ணணும், இவளை சாதிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு பெருசாக யாருமே இருக்க மாட்டாங்க. அவளை எப்படி தட்டி உட்கார வைக்கலாம், அவளை எப்படி டிஸ்கரேஜ் பண்ணலான்னு தான் நிறைய பேர் இருந்திருக்காங்க. எல்லாத்தையும் வந்து மனசுக்குள்ளேயே வச்சு இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நாளைக்கு என்ன ஒருத்தவங்க அசிங்கப்படுத்தும் போது, அவமானப்படுத்தும் போது அவங்கக்கிட்ட எதிர்த்து கேட்கறதுக்கு மேபி இது ஒரு முதல் படியாக இருக்கும். இதே நேரு ஸ்டேடியமில் நான் ஃபஸ்ட்டு எதுக்கு வந்தேன்னா, நான் ஒரு அஷர்காலாக தான் வந்தேன். இப்போது இங்கே வந்து என்னை இப்படி நிற்க வச்சு எனக்கு ஒரு அவார்ட் கொடுத்துருக்குன்னா சன் டிவிக்கு தேங்க்யூ வெரி மச். அண்ட் காவேரி மேம்க்கு ஐ ஷுட் எக்ஸ்டெண்ட் மை தேங்க்ஸ். பிகாஸ் மேம் இல்லைன்னா கண்டிப்பாக நான் இங்கே இல்லை. பிகாஸ் நான் சுட்டி டிவியில் வந்தப்போ நல்லா பண்ணுறா, சன் டிவிக்கு மாற்றுங்கன்னு சொன்னதுலேருந்து இந்த மித்ரா ரோலுக்கு நான் ஆடிஷன் கொடுத்தப்போ இவளே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க இல்லைனா கண்டிப்பாக இந்த இடத்துல நான் நின்றுருக்க முடியாது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் தனுஷ் சார், தேங்க்யூ ஸோ மச் பாலு சார் அண்ட் டைரக்ஷன் டீம், கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே தேங்க்யூ வெரி மச். இதுதான் என்னோட முதல் அவார்ட். இதுக்கு முன்னாடி நான் ஒரு பேஜெண்ட் வின் பண்ணேன். அந்த பேஜெண்ட் நான் வின் பண்ணும்போது எனக்கு நாங்கள் கைத்தட்ட கூட யாருமே இல்லை. நான் தனியாக போய் பவி, லட்சக்கணக்கான மக்கள், 1000 100 லட்சக்கணக்கான மக்கள் ஓட் பண்ணி தேர்ந்தெடுத்த மனம் கவர்ந்த இளம் வில்லி. இங்க வந்து கை தட்ட எத்தனை பேர் இருக்கோ? கமான். Thank you very much. நிறைய பேருக்கு இங்க நின்னுட்டு and the award winner is அப்படினு அதாவது வந்து நிறைய டைம் வந்து அந்த நாமினிஸ் ஆர் the winners அப்படி சொல்லிருக்கீங்க. இப்போ வந்து எனக்காக எல்லா ஆங்கர்ஸ் சார்பாக நீங்க
மறுபடியும் ஒரு தடவை வந்து பவித்ரா மித்ராவுடைய வின்னிங் அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுக்கணும். நீங்களே உங்களுக்கு சன் குடும்ப விருதுகள் 2025 லட்சக்கணக்கான வாக்குகள் பெற்று இன்னைக்கு இளம் வில்லியா மனம் கவர்ந்து பல மக்களுடைய மனசுல இடம் பெற்று அவார்டு வின் பண்ணியிருக்கிறது. It's none other than Mitra from Singapore. கண்களால் காண்பது இல்லை, நெஞ்சில் காண்பது இல்லை என்பது வெல்லுமே உந்தன் கனா. மனம் கவர்ந்த கதாநாயகன் யார்? ஆனா அது அப்படி வந்து நம்ம ரிவீல் பண்ண போறது இல்ல. அதுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஆன ஒரு ஆக்ட் இருக்கு. நினைச்சேன். ஓகே ஓகே, அது என்னங்கிறது பார்த்தலாமா? நினைத்ததை யார் முடிப்பவன் சொல், அவரிடம் நான் படித்தவன் தான். வாசல் தேடி வந்ததொரு வசந்த காலம். ஏங்க எந்திரிங்க, ஷூட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு. என்ன மறுபடியும் ஹீரோ கனவா? இல்லை, ஹீரோ ஆகிறது தான் என் கனவே. சரிம்மா, எனக்கு ஷூட்டிங் டைம் ஆச்சு, நான் போயிட்டு வந்துடுறேன். என்னது இந்த மூஞ்சி ஹீரோவா? இவனெல்லாம் கூப்பிட்டு வந்து ஏன்டா என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? வெளில அனுப்புங்கடா. நான் ஒன்று சொல்லட்டுமா? எவ்வளோ அவமானப்பட்டு சினிமாவில் ஏன்னா இருக்கணும் சார், கனவோட நடக்கிறது கைத்தில் தொங்குற மாதிரி. வலிக்குதுன்னு விட்டா செத்துடுவோம் சார். என் பையன் முன்னாடி நான் ஹீரோவாக நிற்கணும் சார். அதுக்காக எதை வேணால் தாங்க தயாராக இருக்கேன் சார். டேய், நினைச்சவங்களாம் ஹீரோ ஆயிட முடியுமாடா? டேய், இது ஹீரோ ஃபேஸ் கட் இல்லடா. ஆவுன்னா ஊர்ல இருந்து கிளம்பி வந்துடுறானுங்க மஞ்சப்பை தூக்கிட்டு ஹீரோ ஆகணும்னு. ஏங்க இன்னைக்கு ஷூட்டிங் எப்படி போச்சு? ஷூட்டிங் எல்லா நாளும் போயிட்டு தான் இருக்கு. ஆனால் நான் தான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, என்னவா நடிக்கிறீங்க? நான் ஒரு நடிகன். நான் சினிமாவில் சாதிச்சிடுவேன்னு என்னை நானே ஏமாத்திக்கிறது வெளியே தெரியாமல் உள்ளுக்குள்ளே நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நமக்கு அந்த சினிமாலாம் வேணாமா? என் பிள்ளைக்கு நான் ஒரு ஹீரோவாக இல்லைனாலும் பரவாயில்ல. என் பிள்ளைக்கு நான் ஒரு நல்ல அப்பாவாக இருக்க ஆசைப்பட்றேம்மா. எனக்கு பிடிச்ச வேலையும் பண்ண முடியாமல், கிடைச்ச வேலையும் செய்ய முடியாமல் நரகமா என் வாழ்க்கை. நான் எங்கேயாவது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறேம்மா. என்னால் எல்லாம் இங்கே இருக்க முடியாது. நானே எதிர்த்து நின்றாலும் என் கனவது வீழாது, இதயம் துளையுண்டாலும் என் மனமது ஓயாது. தங்கம், உன்கிட்ட ரொம்ப நாளா ஒன்னு கேட்கணும்டா. நீ பெரியவனாய் என்னவா ஆக போறீங்க? மா, நான் பெரிய ஹீரோ போறேம்மா. என்னது ஹீரோவா? ஏன் தங்கம் நீங்க ஹீரோ ஆகணும்? அத நான் ஹீரோ வைட்டு சொல்றேம்மா. என்னங்க, நம்ம பையன் ஹீரோ ஆகணும்னு சொல்றாங்க. ஏம்மா, சினிமாவில் நான் தோத்தது போதாதாம்மா, இங்கே என் பிள்ளையும் தோக்கணுமா? ஏங்க இப்படி சொல்றீங்க? உங்களுக்குன்னு ஒரு வெற்றி கண்டிப்பா காத்துட்டு இருக்கும். நீங்க வேணா பாருங்க, உங்க பையன் உங்களுக்காகவே வெற்றியை கொண்டு வருவான். எங்க ஏதாச்சும் நடிச்சு காட்டு பாப்போம். நாளை என்றும் நம் கையில் இல்லை, நாம் யாரும் தேவன் கை பொம்மைகளே. என்றால் கூட போராடு நண்பா, என்றைக்கும் தோற்காது உண்மைகளே. உசைன் போல்ட்டை போல் இல்லாமல் ஓடு, கோல்டு தேடி வரும். உந்தன் வாழ்வும் ஓர் ஒலிம்பிக்கை போலே வேர்வை வெட்டி தரும். நாங்கள் ரிஷியும் இல்லை, ஓர் குஷி சொன்னோம் குடிச்சா குடிலா. ஹலோ பிரதர், நாங்கள் சன் டிவில இருந்து பேசுகிறோம். நீங்கள் ஆடிஷனுக்கு அனுப்பியிருந்த எல்லா ஃபோட்டோஸையும் இப்போ தான் பார்த்தோம் பிரதர். உங்களை மாதிரி ஒரு ஹீரோ மெட்டீரியலை தான் எங்கள் கதைக்கு தேடிட்டு இருந்தோம். நாங்கள் எடுக்க போகிற சீரியலில் நீங்கள் தான் பிரதர் ஹீரோ. ஆல் த பெஸ்ட் பிரதர். திரும்பி வா
வருவதை நீ எதைக் கொண்டு பார்த்திடு கோழையாகாதே. ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆமா, நீ ஏன் ஹீரோ ஆகணும்னு கேட்கும்போது அப்புறம் சொல்றேன்னு சொன்ன. இப்போ சொல்லு, நீ ஏன் ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பட்ட? அம்மா, நான் எனக்காக ஹீரோ ஆகணும்னு ஆசைப்படலம்மா. நான் ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பட்டது அப்பாக்காக தான்மா. என் அப்பா சினிமாவில் வேணா ஹீரோ ஆகாமல் இருக்கலாம், ஆனால் என் லைஃப்பில் எங்கள் அப்பா எப்பவுமே ஹீரோ தான்மா. தம்பி, உன்னோட பயணம் இதோட நின்றுடக்கூடாது. தொடர்ந்து ஓடிட்டே இருக்கணும், வெற்றிகளை குவிக்கணும், சாதனைகளை படைக்கணும். உங்க அப்பாவோட கனவு நீ தான் நிறைவேற்றணும். இப்போ மேல வாடா, உனக்கான விருது காத்துக்கிட்டு இருக்கு. ரத்தமாரே 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 முத்தமாரே ரத்தமாரே முத்தமாரே ரத்தமாரே பெத்ததாரே உன்னை பெத்ததாரே கத்தி கூரே மக்கமாரே முத்தமாரே முத்தமாரே ரத்தமாரே என் முகம் கொண்ட என் உயிரே என் பெயர் காக்க பிறந்தவனே என் குணம் கொண்ட என் உலகே எவனையும் தாண்டி சிறந்தவனே எனக்கு பெண் என்னை தொடர்பவன் நீ நான் நம்ப தகின்ற நல்லவன் நீ புதல்வா 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 புகழ் போக்க தூவிட புவியன் வாழட மகனே மகனே வா மகனே மகனே வா உன்னை பார்க்கும் போதெல்லாம் முகம் பூக்குதே நடா ரத்தமாரே 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 முத்தமாரே ரத்தமாரே முத்தமாரே ரத்தமாரே லட்சக்கணக்கான மக்கள் உங்களுக்காக ஓட் போட்டு இன்னைக்கு உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. மனம் கவர்ந்த கதாநாயகன் இதோ உங்களுக்காக உங்களுடைய அன்பு. மனம் கவர்ந்த கதாநாயகனா இங்க இருக்கீங்க. ஒட்டுமொத்த அரங்கமும் அழுது பெருமையா சந்தோஷமா அனுப்பியிருக்காங்க அப்படின்னா அது உங்களுடைய இந்த அவார்டுக்கு தான். அப்பாக்காக ஜெயிச்சிருக்க, நீ ஜெயிக்கலாம், வேற யாரா ஜெயிப்பா? கண்டிப்பா. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி நான் வந்து என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணது 2005 சைல்டு ஆர்டிஸ்டாக. எனக்கும் நியாசிக்காவுக்கும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் 2 பேர் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருந்தேன், நிறைய இடத்துல ஜூனியர் ஆர்டிஸ்டாக போயிருக்கு. 2005 ஸ்டார்ட் பண்ணி ஒரு செகண்ட் லீடாக கிடைக்கிறது 2019 ஆயிடுச்சு. அந்த 2019 ஒரு லீட் ரோட் பண்ணி அதுக்கப்புறம் தான் தமிழுக்கு வந்தது. என்னோட மனசில் இது நான் சொல்கிறேன், இது இப்போ ஏன் ஒரு இது தான், இந்த தமிழ்நாடு தான் என் ஊர், தமிழ் மக்கள் தான் என் மக்கள். ஏன்னா அந்த அளவுக்கு அன்பு எனக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சன் டிவிக்கு தேங்க்ஸ். காவேரி மேம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னை நம்பி இந்த ப்ராஜெக்ட் கூப்பிட்ட பாலசுப்ரமணியன் சார் ப்ரொடியூசர், அண்ட் எங்களோட கேப்டன் தனுஷ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் எங்களை விதவிதமான ஆங்கிள்லேருந்து காட்டுற செவிலியர் ராஜா சார், கேமராமேன் சார், பிரபா சார், தேங்க்யூ ஸோ மச். எங்களோட ரைட்டர். இந்த அவார்டு வந்து இது நான் வாங்குற மாதிரி இல்லை, இது என் அப்பா வாங்குற மாதிரி தான். அப்பாவோட ஆசை நிறைவேற்றிட்டேன். ஆனால் அப்பாவோட ஆசை நிறைவேற்றுறதுக்கு என் அம்மா, என் அக்கா, ஃபேமிலி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, பவி எல்லாருமே என் கூட இருந்தாங்க. இதுவரைக்கும் இல்லை, இனிமேயும் அவங்க எப்போவுமே என் கூட இருப்பாங்க எனக்கு தெரியும். பவி, அம்மா, அக்கா, ப்ளீஸ். நான் இன்னொரு விஷயம் சொல்லிட்டா, நான் என் லைஃப்பில்
நான் என் அப்பாவை இது மாதிரி ஹக் பண்ணதே இல்லை. இது ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே இப்படி ஹக் பண்ணுறது. அது வந்த ஒரு ஃப்ளோவில் எனக்கே தானே வந்துச்சு. லைஃப்ல இது வரைக்கும் நான் அப்படி ஹக் பண்ணது இல்லை அப்பாவை. ஹக் பண்ணது மட்டும் இல்லை, இப்போ ஒரு முத்தம் கொடுங்களேன். இதுதான் என்னோட பலம், இதுதான் என்னோட வாழ்க்கை. சிங்கப்பெண்ணையில் ஆக்சுவலி அன்பு மட்டும் இல்லை, மகேஷும் ஹீரோ தான். இப்போது ஸோ இந்த அவார்ட்ஸ் வந்து நான் மகேஷுக்கு கூட டெடிகேட் பண்ணுறேன். ஹீஸ் சச் எ பிரில்லியன்ட் ஆக்டர். என்ன ஒரு சின்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் டான்ஸ் ஆட சொன்னா டான்ஸ் ஆடுவாப்புல, பாட்டு பாட சொன்னா பாட்டு பாடுவாப்புல, நடிக்கணும்னு சொன்னா நடிப்பாப்புல. எவ்ரி சிங்கிள் ஆப்பர்ச்சுனிட்டி கவுண்ட்ஸ் அண்ட் யூ டிசர்வ் திஸ் அவார்ட். தேங்க்யூ ஸோ மச். எனக்காக ஓட் போட்ட எல்லாருக்குமே லவ் யூ ஸோ மச். பல லட்சம்னு சொல்லுங்க, லட்சக்கணக்கான மக்கள் உங்களுக்காக ஓட் போட்டு இன்னைக்கு உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. மனம் கவர்ந்த கதாநாயகன் இதோ உங்களுக்காக உங்களுடைய அன்பு. தேங்க்யூ அன்பு. இந்த மனம் கவர்ந்த கதாநாயகி யார் என்பதை ஒரு அழகான காணொளி மூலியமா வந்து பார்த்துடலாம். ஒரு கதை சொல்லட்டுமா? வரலாறுல ஒரு பெண் எப்படி ராணியானாங்கிற கதையை கேட்டிருப்போம். இங்க ஒரு பெண் தன்னோட உழைப்பால ஒரு ராணியை உருவாக்கின கதையை பார்க்க போறோம். தேவதை மாதிரி ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்காக எதையும் செய்ய துணியற ஒரு தாய். எப்பவும் சந்தோஷ சத்தம் தான் அந்த குடும்பத்தோட சங்கீதமாயிருந்துச்சு. ஆனா சில காலம்தான் அந்த சத்தம் அந்த வீட்டுக்கு சொந்தமாயிருந்துச்சு. அந்த தாயும் குழந்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா நிக்க வேண்டிய சூழ்நிலை. ஒரு பெண் தனியா இருக்கிறப்போ கண்ணுக்கு தெரியாத 1000 எதிரிகளோட போராட வேண்டியிருக்கும். வாழ்க்கையோட இருட்ட விரட்ட அந்த அம்மா போராட தயாரானாங்க. சிலர் வெளிச்சம் வர மெழுகுவத்தி ஏத்துவாங்க, சிலர் வெளிச்சம் தர அந்த மெழுகுவத்தியாவே மாறுவாங்க. தன்னோட குழந்தை வெளிச்சத்துல இந்த உலகத்தை பார்க்கணும்னு ஜோதியா அந்த அம்மா எரிஞ்சாங்க. தன் குழந்தை இந்த உலகத்தை குடிசையில இருந்து பார்க்கலாம், ஆனா இந்த உலகம் என் குழந்தைய கோபுரத்துல வச்சு பார்க்கணும், அதுதான் அந்த அம்மாவோட கனவு. மனசுல நம்பிக்கை இல்லைன்னா மாளிகையில ராணியா இருந்தாலும் ஏழைதான். நம்பிக்கையோட இருக்கிறவங்க ஏழையா இருந்தாலும் ராணிதான். இங்க இந்த ஏழை தாய் தன்னோட தன்னம்பிக்கையால அவளோட மகளை ராணியா மாத்தினாங்க. தன் அம்மாவோட இந்த உழைப்புக்கு நியாயம் சேர்க்கணும்னு அந்த பெண்ணும் போராட ஆரம்பிச்சா. அவ குறிக்கோள் உயரத்துல பறக்கணும். அவங்க அம்மாவை சுமந்துக்கிட்டு அதற்காக சிறகுகளை அவ சேமிக்க ஆரம்பிச்சா. பறக்கிற ஆசையோட கல்விய அவ தேர்ந்தெடுத்தா. ஆனா அவளை பறக்க வைக்கணுங்கிற ஆசையில கலை அவளை தேர்ந்தெடுத்துச்சு. அந்த கலையை நோக்கி அவ போறதுக்கு இறக்கைகளை அந்த அம்மாவோட 2 கைகள் கொடுத்துச்சு. உண்மையை சொல்லணும்னா அந்த பொண்ணு கை நிறைய அள்ளி சாப்பிட வீடு வீடா போய் கூட்டி பெருக்கினது அந்த அம்மாவோட கைதான். அவ படிச்சு பட்டம் வாங்க பாத்திரம் கழுவுனது அந்த அம்மாவோட கைதான். தன்னோட ஆசையை எல்லாம் மறந்துட்டு உழைச்சு காப்ப காய்ச்சி போனது அந்த அம்மாவோட கைதான். இன்னைக்கு அந்த பெண் விருது வாங்க போறத பார்த்து கைத்தட்ட காத்துக்கிட்டு இருக்கிறதும் அந்த கைதான். இன்னைக்கு ஒரு பெண்ணோட வெற்றியை மட்டும் இந்த மேடை கொண்டாட போறதில்லை, அதோட சேர்த்து ஒரு வெற்றியாளரை உருவாக்கிய ஒரு சிங்க பெண்ணையும் இந்த மேடை கொண்டாட இருக்கு. ஏன்னா குடும்பத்துக்காக உழைக்கிற ஒவ்வொரு பெண்ணும் சிங்கப்பெண் தான். சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே. நன்றிக்கடன் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னை ஏந்துமே. ஒரு முறை தலைகுனி உன் பற்றி சிங்கம் முகம் அவன் பார்ப்பதற்கு. லட்சக்கணக்கான வாக்குகள் மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்த மனம் கவர்ந்த கதாநாயகி. லெட்ஸ் வெல்கம் ஆனந்தி ஃப்ரம் சிங்கப்பெண்ணே. சார் ஒரே ஒரு நிமிஷம்.
ஆனந்தி இந்த மேடையில சிங்கப்பெண்ணா நிக்கிறதுக்கு காரணமான அந்த கரங்களும் இந்த மேடையில அவங்களோட சேர்ந்து இணையணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை. ஸோ ஆனந்திக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இரு கரங்கள் எங்களோட இந்த மேடையில இணையணும். சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆனினமே உன்னை வணங்குமே நந்திக்கடே கருவிலே உன்னை ஏந்துவே ஒரு முறை தலைகுனி உன் பற்றி சிங்க முகம் அவன் பார்ப்பதற்கு மட்டுமே கேரு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு கேரு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு கேரு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு கேரு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு. நானும் இது வரைக்கும் எவ்வளவோ அவார்ட் ஃபங்க்ஷன் போயிருக்கேன், கொஞ்சமாக வாங்கியிருக்கேன், நிறையா கொடுத்துருக்கேன். ஆனால் இதை விட ஒரு சிறந்த மூமெண்ட் நான் பார்த்ததில்லை. ஐ திங்க் இந்த அவார்டோட பெரிய அவார்டு வந்து சன் டிவி ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்தாச்சு. இது அடிஷ்னல் சந்தோஷமாக இதை கொடுக்குறேன். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ வெரி மச் சுந்தர் சி சார். ஆனந்தி, இது உங்களுக்கான ஒரு நேரம். அதாவது 1 2 கிடையாது, பல லட்ச ஓட்டுகள் உங்களுக்கு வந்து மக்கள் ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சிருக்காங்க. மனம் கவர்ந்த கதாநாயகி. ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்துடலாம் நம்மளுடைய சிங்கப்பெண்ணே ஆனந்திக்காகவும், அவங்களுக்கு எப்பவுமே பக்கபலமாக இருக்கக்கூடிய அந்த இரு கரங்கள் அவர்களுடைய தாயாருக்காகவும். எனக்கு ஒரு தாய் இல்லை, 3 தாய் தான் இருந்தது. 3 தாய் கஷ்டப்பட்டு தான் என்னை இங்கே வரைக்கும் கொண்டு வந்தது. ஆனால் ஒரு இடையில் நான் தாயின்னு தான் கூப்பிடுவாங்களா, என்னோட பாட்டி அவங்க என்னை விட்டு போயிடுச்சு. அது இப்போவும் என்னால் இது பண்ண முடியலை. அவங்களும் இங்கே இருந்திருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க சின்ன வயசில் எப்போவும் சொல்லிகிட்டே இருப்பான், நீ வந்து நடிகை ஆகணும் நடிகை ஆகணும். அப்போதிலிருந்து தான் எனக்கே ஆசை வந்து வந்துச்சு. நான் ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி இந்த ஃபீல்டில் வந்துச்சு. அப்போ அதுக்கு ஒரு 1 இயர் முன்னாடி அவங்க இறந்து போச்சு. அது அவங்களுக்கு காண முடியலேன்னு அதுக்கு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் அவங்க இப்போ மேலே இருந்தது பார்த்துருக்கும். இந்த அவார்டு அந்த 3 தாய்களுக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன். எனக்கு நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எங்கள் ப்ரொடியூசர் சார், பாலு சார் கஷ்டப்பட்டு நாங்கள் நடித்தது அப்ரிஷியேட் பண்ணி எங்களை இவ்வளோ இடத்துல கொண்டு வந்தது. தேங்க்ஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சார் தனுஷ் சார் இல்லைன்னா நான் இல்லை சார், சத்தியமாக இல்லை. எனக்கு கொஞ்சாவது நடிக்க தெரிஞ்சுன்னு கூட எனக்கு தோணுச்சுது சார் கூட ஒர்க் பண்ண போதா. அவங்க சொல்லி கொடுத்து எனக்கு இப்போ இந்த மக்கள் என்ன இந்த தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் சார் தான். ஏன்னா அவங்க அதே மாதிரி நடித்து கொடுத்து நடிப்பே தெரியாத என்ன நடிக்க வச்சுருக்காங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அண்ட் எங்கள் கேமராமேன் சார், ராஜா சார் எங்களெல்லாம் நல்லா காமிச்சு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் பிரபாஸ் சார் எங்கள் ரைட்டர், அவங்க முதல்ல கதை சொல்லும் போதே நான் அப்போவே தேர்ந்தெடுத்துட்டு எனக்கு இந்த கதை தான் பண்ணணும். ஏன்னா என்னையும் கனெக்ட் பண்ணுறது அந்த கதை. அதனால் எனக்கு இதே வந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நான் வேண்டான்னு வச்சு இந்த ஆப்ஷன் எடுத்த காரணமே அந்த கதை தான். பிரபாஸ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய பயணங்களில் அவங்க என் கூடையாக இருந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. கோவர்க்கர்ஸ் எல்லாருமே, எல்லா ஆர்டிஸ்டுமே ஒரு ஃபேமிலி மாதிரி. எனக்கு ஒரு ஃபேமிலியில் எனக்கு கொஞ்சம் பேர் தான் இருந்தது. இப்போ வந்தபோது எனக்கு நிறையா கிடைச்ச மாதிரி இருக்குது. என்னோடய டைரக்டர் சார் எனக்கு ஒரு அப்பா மாதிரி தான் எப்போவும் தோணும். அவங்க என்னை திட்டினா கூட எனக்கு சிரிப்பு தான் வரும், எனக்கு அழுகே வராது. ஏன்னா ஒரு அப்பா திட்டின மாதிரி தான் எனக்கு எப்போவும் ஃபீல் ஆகும். அண்ட் என் அம்மா, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எனக்கு ஒரு சப்போர்ட்டாக எப்போ என் கூட இருக்குது. எனக்கு தெரியாத விஷயமானால் கூட பண்ணு உன்னால் முடியும் அப்படி தான் சொல்லியிருக்கேன். என்னோடய சிஸ்டர், அவள் எப்போவும் சொல்லுவேன் நான் அவளுக்கு அம்மா மாதிரின்னு. இல்லை, அவள் தான் எனக்கு அம்மா மாதிரி எப்போவும் பார்த்துட்டு இருக்கிறது.
நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அவங்க கூட எல்லாம் இருக்குதில். இந்த மேடையில் வந்து இது வாங்குறதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆனந்தி. அம்மா கூட இருக்காங்க, அம்மா கிட்ட ஒரு சில வார்த்தைகள். எனக்கு தமிழ் தெரியாது. ஆனால் ஒன்று பண்ணட்டுமா? அம்மா நல்லா பாட்டு பாடு, ஒரு பாட்டு மட்டும் ப்ளீஸ். சூப்பர் சூப்பர். சின்ன தாயவள் தந்தராசாவே முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே, சின்ன தாயவள் தந்தராசாவே முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே. சொல்லவாரோ நம் சொந்தங்கள் யாரோ உந்தன் கண்ணில். இப்ப தெரியுது ஆனந்தி எவ்வளவு சூப்பரா பாடுறதுக்கான காரணம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. லவ்லி, சூப்பர். ஆனந்தி அவர்களுடைய கதாபாத்திரத்திற்கு நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் எப்பவுமே பக்கபலமா இருக்கக்கூடிய உன்னத உறவுகளையும் நம்ம வந்து இங்க கண்டிப்பா வந்து கௌரவிக்கணும். லெட்ஸ் வெல்கம் ஜெயந்தி, முத்து, சௌசவ், சல்மா, ரெஜினா அண்ட் காயத்ரி. Congratulations. நன்றி நன்றி. Thank you very much சிங்கப்பெண்ணை டீம். மிக்க நன்றி. Thank you. சன் குடும்ப விருதுகள் 2025 லட்சக்கணக்கான மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்த மனம் கவர்ந்த மெகா தொடர் எந்த தொடர் அப்படின்றத பார்க்கறதுக்கான தருணம் இது. ஸோ இந்த விருதினை வழங்குவதற்காக நம்ம யாரை வந்து வெல்கம் பண்ண போறோம் தியா? ஓகே, ஸோ வெல்கம் பண்ண போற ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒருத்தர், எல்லாரோட ஒரு ஃபேவரட்டான கமெடியன், ஆக்டர், என்டர்டெய்னர். லெட்ஸ் வெல்கம் சதீஷ் ஆன் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். சதீஷ்னா, ஹாய் ப்ரோ. சன் டிவிக்கு எவ்வளோ நீங்க நெருக்கமானவர் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். பக்கத்து பக்கத்துலயே, பின்னாடியே வீடு. ஸோ அப்பப்போ வந்து நான் அதான் சொல்றேன், கரண்ட் போனா கூட சன் டிவி என்னால் மட்டும் தான் பார்க்க முடியும். அப்படியே லெஃப்ட்ல திரும்பி பார்த்தா சன் டிவி தான் எனக்கு. எக்ஸாக்ட்லி. ஸோ எப்பவுமே நீங்க வந்தாலே ஸ்பெஷல் தான். இன்னைக்கே வந்திருக்கீங்க. ஹவு டு யூ ஃபீல்ண்ணே? சன் குடும்ப விருதுகள் உண்மையிலே நீங்கள் மட்டும் இல்லை, நானும் சன்னோட குடும்பத்தில் ஒருத்தன் தான். நான் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் ஏன் இந்தியாவில் உலகத்திலேயே யார் வீட்டிலலாம் டிவி இருக்கோ அவங்க எல்லாருமே சன்னோட குடும்பம் தான். சன் டிவினாலே பிரம்மாண்டம் தான். அந்த பிரம்மாண்டம் உண்மையிலே இந்த ஸ்டேஜ்லேயே தெரியுது. பல பெரிய பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன் நானும் போயிருக்கேன், அஃப்கோர்ஸ் ஹோஸ்ட்டும் பண்ணியிருக்கேன். பட் இப்படி ஒரு ஸ்டேஜை பார்த்ததே இல்லை. பயங்கரமான அந்த பிரம்மாண்டம் வந்து இதில் தெரியுது. அண்டு சீரியல்ஸ் எல்லாமே முன்னாடி நிறைய எமோஷ்னல் இருக்கும், நிறைய டைலாக்ஸ் இருக்கும், அப்படி தான் இருந்தது. பட் உண்மையிலே சொல்கிறேன், சினிமாவுக்கு நிகராக இன்னைக்கு வந்து சீரியல்ல சாங் இருக்கு, ஃபைட் இருக்கு. இன்னும் இதே ஸ்டேஜில் தான் அவர் சொன்னார், அதே மாதிரி சொல்றேன். சாங் வேணுமா சாங் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு, எமோஷனல் வேணுமா எல்லாமே வந்து இப்போ சீரியல்ல இருக்கு. ஸோ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு சன் டிவி அண்ட் சீரியல்ஸ். எஸ். ஸோ மனம் கவர்ந்த மெகா தொடர் தி நாமினிஸ் ஆர் மனம் கவர்ந்த மெகா தொடர். நான் இங்க தான் இருப்பேன், நீங்க வருத்தப்படாதீங்க. தினமும் நான் போன்ல பேசுவேன். கயல் மெகா தொடர். எனக்கு சமையல்ல டவுட்னா யார்கிட்ட கேட்பேன்? உங்களுக்கு தான் நான் ஃபோன் பண்ணி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இன்னொரு பொறுப்பு இருக்குதான்னு தெரியல. அன்னம் மெகா தொடர். என் மாமனியே எனக்கு அப்பனா படைச்சிருன்னு சாமி கிட்ட வேண்டிட்டு இருந்தேன். நீங்க கனவுல தானே வந்திருக்கீங்க? கனவுல வரலமா, நிஜமா தான் வந்திருக்கேன். மருமகள் மெகா தொடர். ஏய், எதுக்கு இப்ப கிள்ன? கனவா நிஜமான்னு தெரிஞ்சுக்க வேணாமா? ஆனா இத நான் எதிர்பார்க்கல சார். உங்க அம்மா அப்படி வந்து தட்டல 3 முடிச்சு மெகா தொடர். புடவையெல்லாம் தூக்கி வீசினப்போ
என்னால அதை தாங்கிக்கவே முடியல சார். நீ இதே அழகுன்னு சொல்லிருந்தா ஓடி சிங்க பெண்ணே மெகா தொடர். உன்னைய மாதிரி ஒருத்த வாழ்க்கை துணையா கிடைச்சா அது என் வாழ்நாள் பாக்கியம். சரி விஜய், சாமி கும்பிட்டாச்சு. மல்லி மெகா தொடர். ஆமாமா, நல்ல நேரத்துல நோ ஆர்குமெண்ட். வா மல்லி. ஸோ லட்சக்கணக்கான மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்த மனம் கவர்ந்த மெகா தொடருக்கான வினர் எஸ் சன்னில் வர எல்லாமே மனம் கவர்ந்த மெகா தொடர் தான். ஏன்னா ஸ்கிரிப்ட் வைஸ் அவங்க மனம் கவர்ந்ததுனால தான் அது சேனல்லையே வருது. மனம் கவர்ந்த மெகா தொடர் சிங்கப்பெண்ணே. சன் குடும்ப விருதுகள் 2025 லட்சக்கணக்கான வாக்குகளை பெற்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனம் கவர்ந்த மெகா தொடர் சிங்கப்பெண்ணே குடும்பம். சூப்பர் டூப்பரா நடிச்சிட்டு இருக்கக்கூடிய எல்லா நட்சத்திரங்களுக்கும் சரி, இயக்குனர், தயாரிப்பாளர், சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர்னு அனைத்து டெக்னீஷியன்ஸ்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதோ மேடையில் இருக்காங்க நம்மளுடைய மனம் கவர்ந்த மெகா தொடர். வாழ்த்துக்கள் டீம். எல்லாருக்கும் வணக்கம். ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். என்னென்னா, இந்த சீரியல் முத கதை சொல்லும் போது இதுக்கு ஒரு ஸ்பெஷல் சைல்டு தேவைப்பட்டுச்சு. அந்த கதைப்படி அந்த பையனுக்கு கால் இருக்கக்கூடாது. அது மாதிரி ஒரு சீன் பிரபாகர் சொன்னார். அதுக்காக நாங்கள் ஒரு ஆள் தேடினோம். யார் தேடுறோமோ அவன் மட்டும் செலக்ட் பண்ணலான்னு சொல்லி செலக்ட் பண்ணோம். அது செலக்ட் பண்ணி முடித்த உடனே நான் காவேரி மேடம்கிட்ட சொன்னேன், அந்த பையனுக்கு கால் வைக்கணும் மேடம்னு. ஆக்சுவலாக நான் வைக்கிறதா இருந்தது. நான் வச்சேன்னா கொஞ்சமாக தான் வைக்க முடியும். கேட்ட உடனே சொன்னாங்க காவேரி மேடம், இல்லை அந்த பையனுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பையனுக்கு கால் வச்சு கொடுத்தாங்க. அவனுக்கு எப்போவுமே நடக்கிற மாதிரி இவனுக்கு கால் கீழே இல்லை. பட் அது தெரியவே தெரியாது. அவ்வளோ நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. அது சீனாக எடுக்கும்போதே நான் தான் ஷூட் பண்ணேன். அன்றைக்கே தெரியும் இந்த சீரியல் வந்து நம்பர் 1 வரும்னு. காவேரி மேடம்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அருமை அருமை. லட்சக்கணக்கான வாக்குகளை பெற்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனம் கவர்ந்த மெகா தொடர் நம்மளுடைய சிங்கப்பெண்ணே குடும்பம். மீண்டும் ஒரு முறை ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம் நம்மளுடைய சிங்கப்பெண்ணே குடும்பத்திற்காக. நன்றி நன்றி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டீம் சிங்கப்பெண்ணே.